தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் உட்பட நாட்டில் ஒரே நாள்ல 5 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது சாதாரண வைரஸ் தான், அச்சப்பட தேவையில்லை என தமிழக சுகாதாரத்துறையும் தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பில் இருந்து கடந்த 3 ஆண்டுகளாக உலகம் மெல்ல மெல்ல மீண்டு வருது. இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீனாவுல ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் என்று அழைக்கப்படும் குழந்தைகளை தாக்கக்கூடிய புதிய தொற்று வேகமாக பரவி வருது. இந்த நிலையில இந்தியாவுல முதல் முறையாக கர்நாடக மாநில தலைநகரான பெங்களூர்ல 2 HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. பெங்களூர்ல உள்ள பேப்டிஸ்ட் மருத்துவமனையில டிசம்பர் கடைசி வாரத்தில் அனுமதிக்கப்பட்ட 3 மாத பெண் குழந்தைக்கு முதல்ல இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு. மூச்சுக்குழாய் நிமோனியா தொற்றாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த 3ஆம் தேதி சளி, காய்ச்சல் பாதிப்பால அனுமதிக்கப்பட்ட 8 மாத ஆண் குழந்தைக்கு இதே வகை வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. இந்த குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதலில் கண்டறியப்பட்ட குழந்தை குணமடைந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக கர்நாடக சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நோய் தொற்று குறித்து கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கூறுகையில், HMPV தொற்று பரவல் குறித்து பீதியடைய தேவையில்லை. அந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை நலமோடு வீடு திரும்பியுள்ளது. மற்றொரு குழந்தையும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்பும். இந்த வைரஸ் புதிதாக கண்டறியப்பட்ட ஒன்று அல்ல. 2001ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் முதலில் கண்டறியப்பட்டது. கர்நாடக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொற்று பரவலை தடுக்க பொது இடங்கள்ல அனைவருமே முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையே 3வது பாதிப்பாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 மாத குழந்தைக்கு இதே வகை வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு. கடந்த 24ஆம் தேதி சளி, காய்ச்சல், இருமல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு ஜனவரி 5ஆம் தேதி HMPV தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 குழந்தைகளுமே அவர்களின் பெற்றோரும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளவில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை விடுத்த செய்தி குறிப்புல இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, தொண்டை வலி, சோர்வு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை HMPV வைரஸ் பாதிப்புக்கான அறிகுறிகளாகும். இருமல், தும்மல் ஆகியவற்றின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுகிறது. சிறு குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்குமாம். வைரஸ் பரவியுள்ள இடங்களை தொட்டுவிட்டு பிறகு அப்படியே வாய், மூக்கு, கண்களை தொடும்போது இந்த வைரஸ் உடலில் பரவுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில HMPV வைரஸால் தற்போது சென்னையில் ஒருவரும் சேலத்தில் ஒருவரும் என 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் எனவும் சுகாதாரத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் இந்த காலகட்டத்துல இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாகும். இதைவிட இன்ஃபுளுன்சா பாதிப்பு ஏற்பட்டால்தான் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதனால சென்னையில் குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த வைரஸ் புதிதாக வந்ததில்லை. இதை பெரிதிப்படுத்தி கூறுவதும் அச்சுறுத்துவதும் தவறான செயலாகும். பெரும்பாலான குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பரவினாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனாலும் விழிப்புணர்வு நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குழந்தைகள், முதியவர்கள், இணை நோயாளிகள், எதிர்ப்பாற்றல் குறைப்பு சிகிச்சையில் இருப்பவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம். சமூக இடைவெளியை கடைபிடிக்கலாம். இதன் மூலம் வைரஸ் தொற்றுகள் ஏற்படாமல் தற்காத்துக் கொள்ள முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா, HMPV வைரஸ் என்பது பல ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள சாதாரண வைரஸ் தொற்றுதான். 1 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு வேண்டுமானால் நுரையீரலில் அது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதுவும் உரிய சிகிச்சை பெற்றால் குணமடைந்து விடலாம். பெரியவர்களுக்கோ வளரிளம் பருவத்தினருக்கோ அது அச்சுறுத்தக்கூடிய பாதிப்பாக இருப்பதில்லை. இன்ஃபுளுன்சா, RSV சுவாச தொற்றுகளை காட்டிலும் பலவீனமான நோயாகவே HMPV உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ நம்ம எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடும் இருந்தாலே இந்த மாதிரியான நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.